இப்ப எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள ஆயிட்டுங்க, சாத்தானுடைய வஞ்சகத்துக்குட்பட்ட ஒரு காலத்துக்குள்ள ஜனங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், அகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சு? இந்த கேள்வியை அநேக புருஷமார்கள் கேட்கிறாங்க. இந்த கேள்வியை அநேக பெண்கள் கேட்கிறாங்க. இந்த கேள்வி அநேக வாலிப பிள்ளையும் கேக்குது. ஒருபடி மேல போய் சாத்தான் என்ன புத்திய கொடுக்கிறான்? ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நடக்கக்கூடியதே நடக்கும். சுத்தம் முடிஞ்சு. ஏன் அந்த வாலிய பிள்ளைங்களுக்கு, அந்த புருஷன்மார்களுக்கு, அந்த மனைவிமார்களுக்கு யாருக்குமே ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு கற்பனையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கற்பனை? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று. உனக்கு எல்லாமே நீ நினைச்ச பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கும் போது நீ ஜெபி என்று சொல்லவில்லை. எல்லாம் தலைகீழாக இருக்கும் போதும் கூட நீ சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது, நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மீது யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். கிபி 1000 எல்லாம் கிடையாது, 100. கிபி 161 கிபி 180 வரைக்கும் மார்க்கஸ் ஆர்லியஸ் என்றதான ரோம சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தான் ரோம சாம்ராஜ்யத்தை. ரொம்ப கொடுமையான ஒரு மனுஷன். அநேக கிறிஸ்தவர்களை கொடூரமாய் கொலை செய்தவன். சரித்திரத்திலே புகலிக்கார்பையும் அந்த மனுஷன் கொலை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் ஜெர்மனியை பிடிக்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு ஹாலந்து அந்த தேசம் வழியாக போகும்போது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே அந்த மனுஷன் மாட்டிக்கொள்கிறான். என்ன ஆபத்து? தனக்கு எதிராக இருக்கக்கூடியதான படைகளுடைய பலனை அவன் அறியாமல் இருந்திருக்கிறான். தன்னை சுற்றிலும் 9,77,000 ராணுவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தன்னிடத்தில் இருந்தது வெறும் 44,000 போர் சேவர்கள் மட்டும்தான். கடுமையான வெயில் நிறைந்ததான ஒரு காலம் அந்த வேளை. 5 நாட்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டார்கள். தண்ணீரே கிடையாது. வேறு வழி இல்லாமல் அந்த ரோம சக்கரவர்த்தி தன்னுடைய தேவதைகளை நோக்கி புலம்பினான். ராணுவத்திலே உள்ள எல்லாரையும் நோக்கி, அவர்கள் வணங்கக்கூடிய தேவதைகளை நோக்கி ஜெபிக்க சொன்னான். ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அவனுக்கு ஒரு யோசனை தட்டியது. அந்த யோசனை எப்படி இருந்தது என்றால், ஒருவேளை கிறிஸ்தவ தெய்வத்தை நோக்கி ஜெபித்தால் பதில் கிடைக்குமா என்றதான ஒரு யோசனை அவனுக்கு தட்டியது. உடனே தளபதியை கூப்பிட்டு, போர் சேவர்கள் மத்தியிலே யாராவது கிறிஸ்தவர்கள் இருப்பார்களே ஆனால் கூப்பிடு என்று சொன்னான். வெளியரங்கமாய் தெரியாமல் கிறிஸ்துவை வணங்கக்கூடியதான போர் சேவர்கள் சிலர் இருந்தார்கள். கூப்பிட்டார்கள். சொன்னார், உங்களுடைய தேவனை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள் என்று. எல்லாருக்கும் மத்திய நடுவிலே அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ போர் சேவர்கள் எப்படி யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள்? ஈட்டியும் அம்புகளையும் எல்லாம் வைத்துவிட்டு முழங்காலில் நின்று முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நோக்கி அழுதார்கள். நீங்களே யோசித்து பாருங்க. நடுவுல 44, சுற்றில் 9,77,000. எப்படி அந்த தேவனால காப்பாற்றி இருக்க கூடும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன். அதிசயம் செய்யறது அவருக்கு லேசான காரியம். என்ன செய்தார் தெரியுமா? இந்த 44,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கார் மேகத்தை அனுப்பி மழை பெய்ய வைத்தார். வறட்சியில இருந்த அவர்கள் தண்ணீரை குடித்து பலப்பட்டார்கள். சுற்றிலும் இருந்ததான 9,77,000 பேருக்கு மேலாக ஆலங்கட்டி மழை, கல்மழை பெய்ய வைத்தார். அது ஒவ்வொன்றுடைய தாக்கம் அவர்களால் பிடித்து நிற்க முடியாமல் எல்லாருமே சிதறி போய்விட்டார்கள். சக்கரவர்த்தி எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் ஜெயத்தோடு தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போன பிறகு ஒரு சட்டத்தை அவன் எல்லா மக்களும் அறிய இயற்றினான். அந்த சட்டத்தை அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. எனது ராணுவ வீரர்களின் ஜெபத்தை கேட்டு பெரிய விடுதலை கொடுத்த தேவன் மிக பெரியவர். அவரை யாரும் மேற்கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக மன்னிப்பை கோருகின்றோம். எந்த நபரும் கிறிஸ்தவனாக இருப்பதால் உபத்திரவம் அனுபவிக்க கூடாது. யாராவது அவர்களை உபத்திரவப்படுத்தினால் அப்படிப்பட்டவனை உயிருடன் எரித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றினார். பாருங்கள், யாரோ ஒரு மனுஷன், கொடூரமான ஒரு மனுஷன், கொடூரமாக கிறிஸ்தவர்களை கொலை செய்த ஒரு மனுஷனுக்குள் வரைக்கும் கிறிஸ்தவ தெய்வத்தினிடத்திலே ஜெபித்தால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்றதான ஒரு யோசனை இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, நமக்குள்ள அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து தானே அந்த எண்ணம் இருக்குதானா? கிடையாது.